அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, பேச்சால் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், பேச்சால் வீழ்ச்சி எப்படி ஏற்படும், அதற்கான அமைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. சரி, இப்போ பேச்சு அப்படின்னாலே 2ஆம் இடத்தை தான் குறிக்கும். அப்போ அந்த 2ஆம் இடமானது கெட்டு போயிருக்கணும். சரிங்களா? 2ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, பாதகாதிபதியோட தொடர்பு, 6, 8, 12 அதிபதிகளுடைய தொடர்பு இதெல்லாம் இருந்ததுன்னா 2ஆம் பாவம் கெட்டு போனதாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 2ஆம் அதிபதி அப்படி தொடர்பில் இருந்தால் கூட இவர் பேசக்கூடிய சொல்லானது மிகவும் கடுமையானதாக இருக்கும். இதனால் உறவுகள், குடும்பத்துக்குள்ள பகை, உறவுகளுக்குள்ள பகை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்ததுன்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பேச்சாகவே இருக்கும். ஒரு நல்ல கருத்தை சொன்னால் கூட அதை எப்படியாவது பிரச்சனையில் கொண்டு போய் அவர் மாட்டி விட்டுருவார். அந்த பேச்சினால் கண்டிப்பாக சண்டை இல்லாமல் அந்த இடத்த விட்டே அவங்க நகர்ந்து போக மாட்டாங்க. இதனால் இழப்புகள் கூட அவருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 2ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா, இவர் பேசுகிறதுனாலேயே இவருக்கு விரயங்கள் அல்லது நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை அது கொடுக்கும். எந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கணும், எந்த விஷயத்தை பொது வழியில் பேசக்கூடாது அப்படிங்கிறவர் இந்த 2, 8 தொடர்புள்ளவர்களுக்கு தெரியாது. 2ஆம் பாவத்தில் ராகு இருக்குது, நிறைய பொய் இருக்கலாம். சரிங்களா? 2ஆம் பாவத்தில் ராகு இருந்து சனியோட பார்வை இல்லை செவ்வாயோட இணைவு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா பொய் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொய்ங்கிறத கண்டு ஒரு இல்லாததை இருக்கிற மாதிரி பேசக்கூடிய அந்த மாயையான ஒரு பேச்சாக அங்கே இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமே. ரொம்ப பெருசாகவே ஒரு விஷயத்தை பேசுவார், நம்ப வச்சிருவார் அப்படின்னு எடுத்துக்க. 2ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் டெவலப் பண்ணி பேசுனா வெற்றி கிடைக்கும். ஆனால் கடுமையாக முடியாது அப்படின்னு வெட்டிடுவாங்க அந்த பேச்சை. அதான் அப்படி சொல்கிறது அவங்கள மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அது கொடுத்துரும். சரிங்களா? இப்போ எனக்கு முடியாது, இப்போ நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அவங்கள்ட்ட இருக்காது. என்னால் முடியாது, நான் எதுக்கு உனக்கு செய்யணும், இப்படி ஒரு வெட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும். பேச்சில் அடுத்தவங்களை ஈஸியாக காயப்படுத்திடுவார். 2ல் கேது இருக்கிறவங்க. அந்த கேது மட்டும் கிடையாதுங்க, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அங்கே இருந்தது அப்படின்னா எடுத்துக்க. குரு பார்வையெல்லாம் இருந்ததுன்னா அவங்க அப்படி பேச மாட்டாங்க. அடுத்து புதன் ராகு இணைவு இருக்குது அப்படின்னா தந்திரமாக பேசி, சரிங்களா, தந்திரமாக பேசி உண்மையை மறைச்சிட்டு அவங்ககிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துரும். புதன் கேது இணைவு இருந்தது அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக அவங்களால வெளிப்படுத்தவே முடியாது. மற்றவங்களுக்கு புரியாமல் பேசி ஒரு ஏளனத்துக்கு ஆளாவதற்கான ஒரு வாய்ப்புகளை அங்கே கொடுக்கும். 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஒரு கோபமான பேச்சாக இருக்கும். கூடவே ராகுவும் இருந்துருச்சு அப்படின்னா பயங்கரமாக மற்றவர்களை காயப்படுத்தும். 2ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தான் பேசுவார், பெருசாக அவரால் பேச தெரியாது. அதனால் அவருக்கு நிறைய வாய்ப்புகளை அவர் இழக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்துடும். சூரியன் ராகு இணைவு இருந்தது அப்படின்னா அகங்காரம் அதிகமாக இருக்கும். என்னை விட்டால் யாராலையும் இதை செய்ய முடியாது, நான் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கேன், என்னை விட்டால் உங்களுக்கு வேறு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அவருக்கு நிறைய எதிரிகளை உருவாக்குவது போல் இருக்கும். சரியா நண்பர்களே? இப்போ நம்ம பார்த்த அனைத்து ஜோதிட விதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சால் வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, பேச்சால் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஜோதிட விதிகளாக நீங்கள் அதை எடுத்துக்கங்க. சரியா நண்பர்களே? உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், மேலும் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான எண் இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு இருக்குது. மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் ஜோதிட ரீதியான கருத்துக்களை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய ஜோதிட பதிவுகள் உங்களை விரைவில் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.